லார்ட் சர்ச் மிட்வீக் பைபிள் ஸ்டடியோடு இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். We would like to welcome you in Jesus' name, those that are connected with us for their Lord's Church Midweek Bible Study. கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, how much we know the Word of God, அந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். that's how we know God. எந்த அளவுக்கு தேவனை நாம் அறிந்திருக்கிறோமோ, that's how much we know God, அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்துவார். God will start using us. இந்த நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரமும் this week and the following week, if it's God's will, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே இருந்து சில ஆவிக்குரிய துணுக்குகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். I'd like to share with you from the book of Ephesians. எபேசிய நிருபமானது The book of Ephesians விசுவாசிகளுக்கென்று எழுதப்பட்டதான ஒரு பவுலினுடைய நிருபமாய் இருக்கிறது. It was something that's written for the believers from Paul. அநேக சத்தியங்களை அந்த நிருபத்திலே பவுல் எழுதி இருக்கிறார். Many things Paul has written in Ephesians. உதாரணமாக சொல்ல போனால், if I was going to give examples, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிற வரப்பிரசாதங்களை குறித்து எழுதி இருக்கிறார். what are the privileges we have in Christ? கிறிஸ்துவுக்குள் நாம் அடையக்கூடிய ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து எழுதி இருக்கிறார். what are the supernatural blessings we have in Christ? பின்பதாக நாம் எப்படி ஆவியிலே ஜெபித்து ஜெயம் பெறுவது என்பதை குறித்தும் பவுல் எழுதி இருக்கிறார். how to pray in the spirit, பிசாசுகளை எவ்விதமாய் மேற்கொள்வது, ஆவிக்குரிய அதிகாரங்களை குறித்து பவுல் எழுதி இருக்கிறார். how to use our authority over Satan. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கட்டாயமாக இந்த எபேசிய நிருபத்தை படிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. every believer in the church is important that they study the Ephesians. எபேசியர் 1:1 சொல்லுகிறது. the Ephesians chapter 1 verses 1 says, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், Paul says, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். this is how Paul states, to God's holy people in Ephesians, the faithful in Christ Jesus. பவுல் அப்போஸ்தலன் சிறையிலே இருக்கும்போது இந்த நிருபத்தை எழுதுகிறார். when Paul was in jail, he wrote this. ஏற்கனவே எபேசியருக்கு அவன் அந்த எபேசிய சபையை அவன் நிறுவும் போது ஆதி விசுவாசிகளுக்கு அவன் கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய சத்தியங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தி எழுதுகிற நிருபம் தான் எபேசிய நிருபம். These are things that he revealed to the early church, and this is what he's reminding us once again. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், in the book of Acts chapter 19, முதல் 6 வசனங்களை வாசித்தால், when we read the first 6 verses, எப்படி பவுல் எபேசி பட்டணத்துக்கு போய் இந்த ஊழியத்தை எவ்விதமாய் ஆரம்பித்தான் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். we can see how Apostle Paul, how he started the church. அவன் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து, when we read the book of Acts chapter 19 from verses 1, அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை அவன் காண்கின்றான். when Apollos was at Corinth, Paul took the road through the interior and arrived at Ephesus. There he found some disciples. அவன் அந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றான். he looked at the disciples and asked a question. நீங்கள் விசுவாசிகளான போது when you were believers, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். he asked, did you receive the Holy Spirit? அதற்கு அவர்கள், so they, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாம் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள். they stated that no, we have not even heard that there is a Holy Spirit. அப்படியானால் அவன் இன்னொரு நிலை கீழே வருகிறான். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டான். so Paul comes one step down and he asks, then what baptism did you receive? அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யோவான் ஸ்நானகன் பெற்ற ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள். so they stated that they took the baptism of John. அப்பொழுது பவுல் சொல்லுகிறான், so after that Paul states, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்று சொன்னான். So Paul stated that John's baptism was a baptism of repentance. He told the people to believe in the one coming after him, that
is in Jesus. அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் திரும்பவும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். On hearing this, they are once again baptized in the Lord Jesus. அவன் சொல்கிறார், எல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when Paul placed his hands on them, the Holy Spirit came on them, and they all spoke in tongues and prophesied. இப்போ பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, So when Paul came to the city of Ephesus, அந்த பட்டணத்திலே ஒரு கிறிஸ்தவனாகிலும் காணப்படவில்லை. there was not even one Christian there. அது ரோமருடைய காலங்களிலே, Since these were the times of Romans, அது மெட்ரோபாலிட்டன் ஒரு அதாவது மிகுந்த பொருளாதார விருத்தி அடைந்த அநேக ஜனங்கள் தங்கள் வியாபாரங்களை செய்வதற்காக வந்து சேர்ந்த ஒரு பட்டணம் தான் எபேசு பட்டணம். that was a place where many people came to do business there. அந்த பெரிய பட்டணத்துக்குள்ளே போய் இயேசுவை குறித்து அறிவித்து ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை பவுலின் உள்ளத்தில் இருந்தது. Paul had a desire where he must go there and he must start a church. அங்கே அவன் போன போது, So when he went there, ஒரு கிறிஸ்தவனையும் காணவில்லை. he did not see no Christians. ஆனால் ஒரு சிலர் தங்களை சீஷர்கள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். But some of them, they called themselves disciples. அப்பொழுது அவன் அவர்களை கண்டு, That's why when he seen them, அவன் கேட்டார், நீங்க உங்களை சீஷர்கள் என்று அழைக்கிறீர்களே, you are calling yourself disciples, நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே, you guys are doing ministry. பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டான். He asked, are you filled with the Holy Spirit? அவர்களுடைய பதில் பவுலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. That question, it brought a big thing to Paul. அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்த ஆவி என்றால் என்னவென்றே நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். The disciples stated they don't even know who the Holy Spirit is. அப்போ பவுல் என்ன செய்கிறான்? அடுத்தபடி கீழே வருகிறான். So what Paul does is he comes one step down. சரி, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்னன்னு தெரியாது, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்கிறான். Okay, so you don't know who the Holy Spirit is, but he asks, have you taken baptism? அவர்கள் சொன்னார்கள், ஆம், நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். Yes, we have taken baptism. எந்த ஞானஸ்நானம்? What type of baptism? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறார். They're stating that we took the baptism of John. அப்பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், That is when Paul states, யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுக்கப்படுகின்ற ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாகவே முடியாது. the same baptism that you took from John is not the same baptism that you could take from Jesus. அதான் 4வது வசனத்திலே அவன் சொன்னான். That is what he stated in verses 4. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்னவென்றால், What is the baptism that John தனக்கு took? பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏதான ஞானஸ்நானம் என்று சொன்னான். It was a baptism of repentance. He told the people to believe in him, one coming after him that isn't Jesus. ஆகவே அவன் சொன்னான், So he stated, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், if you want to be saved, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கேட்கிறான். you must take baptism in Jesus Christ. அப்போ இவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. So these people don't even know who Jesus is. இயேசு சிலுவையிலே மரித்தது தெரியாது. They don't know that Jesus died on the cross. இயேசு மனுக்குலத்தின் பாவங்களை தம்மேலே சுமந்தவராய் மரித்ததை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. They did not know that God took everything upon himself. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. They did not know that God was buried. இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்ததை அறிந்திருக்கவில்லை. They did not know that Jesus Christ is born the 3rd day. இயேசு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அறிந்திருக்கவில்லை. They did not know that Jesus Christ was taken up to heaven. பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் வாக்களித்தபடியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்ததை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. Even on the day of Pentecost, they did not believe that Jesus poured out his Holy Spirit upon the people. ஆனால் அவர்கள் தங்களை சீஷர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But they're calling themselves disciples. இப்ப பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பத்துக்கு அவனை அழைத்து வருகிறார்கள். That is why Paul takes them back to the beginning. அவன் இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். He's starting to teach them about Jesus. இயேசு யார்? Who is Jesus? மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன். He's the one that came to save people. மனிதன் தன்னுடைய பாவ நிலைமையில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தெரியாதவனாய் இருந்தான். People they did not know how to redeem themselves from sin. மனிதனால் தங்களை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. Man, they cannot redeem themselves. ஆகவே So therefore, தேவன் தாமே பூமிக்கு இறங்கி வருகிறார். so that is why God came from heaven above மனிதனை மீட்பதற்காக to redeem man, தன்னுடைய ஜீவனை கொடுத்து to give his life.
மனிதனை மீட்டு கொண்டார். to redeem man. இதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார். This is what Jesus did on the cross. எல்லா மனிதருடைய பாவங்களையும் அவர் தம்மேலே சுமந்தார். Everything that man did, he put it on the cross on himself. மனிதன் பெற வேண்டிய தண்டனையை இயேசு தம்மேலே பெற்றுக்கொண்டார். The punishment that man had to go through, Jesus put that punishment upon himself. எங்களுக்குள்ளே உண்டான மனுக்குலத்துக்குள்ளே உண்டான பாவம் அவனை கோபாக்கினைக்குள்ளே, இல்லை என்றால் நரகத்துக்குள்ளே, இல்லை என்றால் மரணத்துக்குள்ளே அவனை கொண்டு போனது. The sins that man did brought him to death. ஆகவே அந்த மரணத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு இயேசு தம்முடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றுகிறார். So for people to be redeemed, what God does, he gave his life as that. இயேசு சிலுவையிலே மரித்தது உண்மை. It is true that Jesus died on the cross. அவர் மயங்கி போகவில்லை. He did not faint. அவர் மரித்து போனார். He died and அவரை கொண்டு போய் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். they threw him on the tomb. 3 நாள் அந்த கல்லறை சீல் பண்ணப்பட்டு இருந்தது. The tomb was sealed for 3 days. 3வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். On the 3rd day God rose again. அவர் பலருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். He showed himself to many people. எல்லாரும் பார்த்திருக்க பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். He went to heaven where many people seen. இயேசு சீக்கிரம் வருகிறார். He's coming back soon. தம்முடைய மனவாட்டி சபையை தம்மோடு எடுத்துச் செல்ல To வருகிறார். take the church with him, he's coming back. இதை ஒருவன் விசுவாசிக்கும் போது So when one person believes this, அவன் மீட்கப்படுகின்றான். he is being redeemed. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகின்றான். He's being washed by the precious blood அவனுடைய of பேர் Jesus. ஜீவ புஸ்தகத்திலே His name எழுதப்படுகின்றது. is being written in the book of life. மீண்டும் தேவனுடைய பிள்ளையாய் அவன் மாறுகிறான். He's turned back as a child of God. மனிதன் தேவனோடு இணைக்கப்படுகின்றான். So man is being connected with God. இதைத்தான் நாம் ரட்சிப்பு என்று சொல்லி அழைக்கிறோம். This is what we call salvation. ஆனால் இவர்கள் தங்களை சீஷர்கள் என்று அழைத்துக் கொண்ட போதிலும், But even though when these people call themselves disciples, இயேசு யாரென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. Jesus did not even know who they were. இன்று சபையிலே நாம் பார்த்தால், So when we look into the churches, பலருக்கு இன்னும் இயேசு யார் என்று தெரியாது. many people don't even know who Jesus is. இயேசு ஏன் வந்தார் என்று தெரியாது. They don't even know why Jesus came. இயேசு அந்த கெத்சமனே தோட்டத்தில் இருந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடும் வரைக்கும் அவர் என்னென்ன பாடுகளுக்குள்ளே போனார் என்பதை இன்னும் அறியவில்லை. When Jesus went from Gethsemane to the cross, people still don't know what process he had to go through. ஏன் அவர் சிலுவையிலே சுமந்ததினால் என்ன நடந்தது இது தெரியாது. Why did Jesus go on the cross? What was the reason? People still don't know. பாரம்பரியமாய் சபைக்கு போகிறது போல இன்று ஆவிக்குரிய சபைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் போகிறார்கள். People are just going to churches like it's a ritual. They're just continue to go to church. சிலுவையிலே நாம் பெறுகிற பாவ மன்னிப்பு இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். They still don't know what is the point of the cross. சிலுவையிலே எங்களுடைய வியாதிகள் குணமாக்கப்படுகிறதை அறியாமல் இருக்கிறார்கள். They still don't know that through the cross our sickness are being delivered. சிலுவையிலே எங்கள் சாபங்கள் நீக்கப்படுகிறதை அறியாது இருக்கிறார்கள். They still don't know through the cross that our sin everything is leaving. இயேசு சிலுவையிலே நமக்காக தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். They don't know that what Jesus had to go through on the cross for us. இன்று இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், But people that have been here to follow Jesus, அவருடைய உபத்திரவத்தை நாம் எங்கள் வாழ்க்கையிலே சுமக்க வேண்டும் என்பதையும் அறியாது இருக்கிறார்கள். but we still don't know we must take it upon ourselves. இயேசு சுவாமி சொன்னார், This is what Jesus Christ said. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் நான் பெரியவர் என்று சொன்னார். More than John, I am a bigger person. யோவான் 5:35 இவ்விதமாய் இயேசு சொன்னார். Jesus said in John chapter 5 verses 35. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பின கடைசி தீர்க்கதரிசி தான் இந்த யோவான் ஸ்நானகன். John 5:35. It states, John was a lamp that burned and gave light, and you chose for a time to enjoy his light. Go to 4 verse 4. Verse 4. In English it will be 35. Sorry, is it 35? 34? 34. Not that I have accepted human testimony, but I mention it that you may be saved. Okay. இவங்க சொல்லுகிறார், யோவானை பார்க்கிலும் சிறந்தவர் இயேசு. More than John,
person bigger than is Jesus. யோவான் கூறுகிற சாட்சியை பார்க்கிலும் இயேசு சொல்கிறார், நான் சொல்லுகிற சாட்சி மேன்மையானது என்று சொல்லுகிறார். More than the testimony that John shares, Jesus saying my testimony is greater. ஆகவே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார். So more than John, Jesus is bigger. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு போனதுக்கு பின்பதாய், So after Paul went to Ephesus, அவன் 3 அஸ்திபாரங்களை அங்கே வைக்கிறான். he's laying 3 foundations. முதலாவது அவன் சொல்லுகிறான், The first thing he says, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் மனிதனுக்கு உண்டாகிறது. the message of salvation that comes through the Lord Jesus Christ. ஏனென்றால் Why? யோவான் ஸ்நானகன் சொன்னார், Because John said, எனக்கு பின்னாலே வருகிறவர், the person that's coming behind me, எனக்கு அடுத்ததாய் வருகிறவர், the person that's coming behind me, அவர்தான் இயேசு கிறிஸ்து, he is Jesus Christ. என்னிலும் பார்க்கிலும் பெரியவர். He's bigger than me. நீங்க ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். There's one thing you must know. யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை கேட்டு So when they heard John's message, பரிசேயர்கள் அவர்கள் மனம் திரும்பினார்கள். the Pharisees, they changed. அவர்கள் they repented. They repented. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They took baptism. யோவான் ஸ்நானகன் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்தான். John was someone that shared the word like the truth. பரிசேயர்கள் வரும்போது So when the Pharisees came, அவர்களோடு கடினமாய் பேசினார். he spoke to them boldly. நாம் சில நேரங்களிலே Sometimes சமுதாயத்திலே பெரியவர்கள் சபைக்கு வரும்போது when big people come to our church, சத்தியத்தை சத்தியமாய் காரசாரமாய் பேசாமல் போய் விடுகிறோம். we won't speak the truth about the God's word. அவ்விதமாக நாம் பேசினால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். If we start speaking about the truth, we think maybe those people will leave Jesus. அங்கேதான் நாம் தவறு விடுகிறோம். This is where we make a mistake. யோவான் ஸ்நானகனை தேடி when they came to look for John, அவன் பிரசங்கித்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான செய்தியை கேட்டு when they heard about their changing, எல்லா பிரதேசங்களில் இருந்து உயர் அதிகாரிகள் கூட வந்தார்கள். even from many places, people from high places, they came. அவர்களுக்கு அதே விதமாய் காரசாரமாய் பேசினார். He spoke to them the same way. அந்த வசனத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். When they heard that, they changed. அவர்கள் ஞானஸ்நானம் They பெற்றார்கள். took baptism. ஆகவேதான் That is why. இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், That is why John states, என்னை பார்க்கிலும் பெரியவர் எனக்கு பின்பதாய் வருகிறார். more than me, there's someone else that's bigger that's coming. சரி, அதாகவே ரட்சிக்கப்படுவதை குறித்து முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நீ முதலாவது ரட்சிக்கப்படுவாய் என்று எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். He's first teaching them, only if you accept Jesus, then you will know him. இரண்டாவதாக அவன் சொன்னது, The second thing, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்காது. the baptism that John gave to you is not what is going to take you. It's not going to redeem you. அது குறைவான ஒரு ஞானஸ்தானம். That is a less baptism. பாருங்கள், மாற்கு 16:16 சொல்லுகிறது. If you look into Mark chapter 16 verses 16, இயேசு சுவாமி சொன்னார், Jesus Christ said, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16. ஓகே, ஆகவே it says you have to believe and take baptism, and by believing and taking baptism you will be saved. That's what it says. That's what Jesus said. ஆகவே நான் சிறுவனாக இருக்கும்போது, so when I was a child, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. I was given baptism. அந்த சின்ன வயதிலே When I was small, பாவம் என்றால் என்னென்று தெரியாது. I didn't even know what is sin. இயேசு என்றால் யார் என்று I தெரியாது. don't even know who Jesus is. ஏன் இந்த ஞானஸ்நானம் என்றே I தெரியாது. don't even know why this baptism. அந்த ஞானஸ்தானம் சிறு குழந்தைகளாய் இருக்கும்போது நாம் பெற்ற ஞானஸ்நானம் அல்ல. The baptism that we received when we were a child is not the true baptism. உண்மையான ஞானஸ்தானம் What is the true baptism? எப்பொழுது எடுக்கப்படணும் என்றால், When should it be taken? நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். First, I must know that I am a sinner. இந்த பாவ நிலைமையில இருந்து என்னை மீட்பதற்கு
இயேசு தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று விசுவாசிக்க I வேண்டும். must accept that Jesus Christ came to this world to save a sinner like me. இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். I must believe that Jesus died on the cross for me. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். I must believe that Jesus buried. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்க I வேண்டும். must believe that he rose again the third day. பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றே விசுவாசிக்க I must வேண்டும். believe that he was taken up to heaven. திரும்ப வருவார் என்று விசுவாசிக்க I must வேண்டும். believe that he's going to come back. இவற்றை விசுவாசித்து So if you believe these, நாம் முழுக்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். we must take a full baptism. தண்ணீரால் தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, This is not baptism where we just sprinkle with முழுக்க water. ஞானஸ்தானம். It's a full baptism. முழுக்க தண்ணீருக்குள்ளே நாம் We மூழ்கின்றோம். must go in the water. நாம் உள்ளே போகும்போது So when we go in the water, எவ்விதமாய் இயேசு சிலுவையிலே மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார், பூமிக்கடியிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ the same way how Jesus was on the cross for us, அதை நாம் பிரதிபலிக்கின்றோம். we remember that. நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரிக்கின்றோம். We are going down with Jesus. அவருடைய சாயலாய் We're மாறுகின்றோம். changing as him. நாம் வெளியே வரும்போது So when we come up, புதிய சிருஷ்டியாய் வருகிறோம். we're coming as a new இயேசு creation. உயிரோடு எழுந்ததை நாங்கள் காண்பிக்கிறோம். We're showing that Jesus is risen. ஞான ஸ்நானம் மறைவிலே எடுக்கப்படுகிறது ஒன்றல்ல, Baptism not something that's taken in a hidden place, ஜனங்களுக்கு முன்பதாக, in front of people, உலகத்தாருக்கு முன்பதாக, in front of other நான் people. இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு அடையாளமாய் அது இருக்க வேண்டும். This symbolizes where you are accepting Jesus Christ. ஆகவே சிறு பிள்ளையாய் எடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல. So the baptism that you take when you're a child is not a real baptism. சத்தியத்தை அறிந்து அதாவது ஞானம் அடைந்து ஸ்நானம் எடுப்பதுதான் உண்மையான ஞானஸ்நானம். ஞானம் அடைந்து You must know the knowledge. and you must take the baptism. அப்ப ஞானம் அடைந்து எடுக்கின்ற ஸ்நானம் தான் உண்மையான You ஞானஸ்நானம். must know the knowledge, and that is what is true baptism. ஆகவே இதை ஆணித்தரமாக பவுல் அப்போஸ்தலன் போடுகிறதை So பார்க்கிறோம். this is what the apostle Paul states. ரோமர் 6:4 சொல்லுகிறது, When we read Romans chapter 6 verses 4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதை நான் முன்னே விளக்கிட்டேன் உங்களுக்கு. it states in Romans chapter 6 verses 4, we were therefore buried with him through baptism into death, in order that just as Christ is raised from the death through the glory of the Father, we too may live a new life. இன்று அநேகர் இந்த சத்தியங்களை அறியாமல் கடமைக்கு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். People don't know the truth, that some people are just going and taking baptism for the sake of taking it. மூன்றாவது அடித்தளம் அவன் வைக்கின்ற அடித்தளம் The என்னவென்றால், third foundation that he's stating is, அவன் சொன்னான், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களான்னு கேட்டான். he's stating, have you received the Holy Spirit? அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றாலே என்னன்னு They தெரியவில்லை. didn't even know what the Holy Spirit is. அவன் பெந்தகோஸ்து அனுபவங்களை குறித்து பேசி இருப்பான். He would have spoken of the days of the Pentecost. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தார்கள். They were ready and receiving to take the Holy Spirit. அப்பொழுது அவன் கரங்களை வைத்து ஜெபிக்கிறான். So he started placing his hands and praying. உடனடியாய் பரிசுத்த ஆவியானவரால் தேவன் அந்த சீஷர்களை அபிஷேகம் பண்ணினார். Suddenly the Holy Spirit came and he started filling all the disciples. ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். First we must accept Jesus Christ. இரண்டாவது நீங்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். Second you must take baptism. மூன்றாவது பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Third you must be filled with the Holy இந்த Spirit. மூன்று காரியங்கள் நமக்குள்ள காணப்பட்டாதான் If these three things are within ourselves, நாம் சீஷர்களாய் இருக்க முடியும். we can only be disciples. எங்களை நாங்களே சோதித்து பார்ப்போம். Let us examine ourselves. நான் 13 வயதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். When I was 13 I accepted Jesus Christ as my personal அந்த savior. 13 வயதில எங்களுக்காய் குடும்பமாய் எங்களுக்காய் ஜெபிக்கப்பட்டது. When I was 13 they prayed for us prayed for our family. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பினார். God started filling each and every single one of my family members. நாங்கள் அந்நிய பாஷையிலே பேசினோம். We started speaking tongues. அந்த நாளிலே இருந்து எங்கள் விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க தொடங்கினோம். After that we started the race for God. இந்த அனுபவம் நமக்கு அவசியம். This is something that's really needed in our life. ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத ஒரு ஊழியன் அல்ல. So a minister does not have the Holy Spirit, he's not a true minister of God. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்காத சபையும்
ஒரு உண்மை திருச்சபை அல்ல. A church that does not accept the Holy Spirit is not a truthful church. ஆகவே நீங்கள் இதிலே கவனமாய் இருக்க வேண்டும். So you should be careful about this. இப்போ Now, இந்த அடித்தளங்களை அவன் வைத்ததுக்கு பின்பதாக, after he placed the foundation down, இப்போ அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப ஆரம்பிக்கின்றார். he's starting to build their life. என்ன செய்கின்றார்? So what does he do? அப்போஸ்தலர் 19:8 அவன் சொல்லுகிறான். So he states in Acts chapter 19 verses 8, பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து, அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல, தைரியமாக பிரசங்கித்து, underline the part boldly in your Bible. 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். It's stated in Acts chapter 19 verses 8. Paul entered the synagogue and spoke boldly there for 3 months, arguing persistently about the kingdom of God. 10வது வசனத்திலே பாருங்கள். In verses 10 it says, 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். This went on for 2 years, so that all the Jews and Greeks who lived in the province of Asia heard the word of the Lord. சபையிலே காணப்பட வேண்டிய முதலாவது காரியம், What should be done in the church? The first thing. இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை காண்பிக்கிறார். This is what Paul shows to us. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். The word of God should be preached. சபைக்கு வருகிற விசுவாசிகள், People that come to the church, the believers, பொலிட்டிக்ஸ் கேட்கறதுக்கு வரவில்லை. they're not there to listen about politics. அதை அவங்க நியூஸ்ல பார்த்து அதை பெற்றுக்கொள்ளலாம். They could go and look at the news. இவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை என்று சொல்லி மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிறதுக்கு சபைக்கு வருவதில்லை. About this person's life, about that person's life, a believer is not coming to listen about their life. சிலர் தாங்கள் அணிகிற ஆடையை குறித்து மேன்மையாய் தான் கூட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். Sometimes they talk about their own clothing. தங்கள் சபையை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். They'll talk about their own church. இவற்றை கேட்பதற்கு விசுவாசிகள் சபைக்கு வருவதில்லை. These are now why believers are coming to church. விசுவாசிகள் சபைக்கு வருவதற்கு ஒரு காரணம், The one reason why believers are coming to church, கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், to hear the word of God, கர்த்தருடைய வசனத்தை படிக்க வேண்டும், to study the word of God, சத்தியத்தை சத்தியமாக கூச்சமில்லாமல் தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். that the word of God should be heard, the word of God should be preached, and for them to walk by it. எந்த சபையிலே கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, Wherever the word of God is being taught, அந்த சபை பலமுள்ள ஒரு சபையாக இருக்கும். that will be a strong church. பாருங்கள், Look, சபை பலமாக கட்டப்பட வேண்டுமானால், if the church should be built strongly, அந்த சபையிலே கர்த்தருடைய வசனம் அனுதினமும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். God's word should be preached every single day. கடந்த வருடம் Last year, ஏப்ரல் 21ஆம் தேதி on April 21st, நமது சபையிலே ஒரு பாரிய குண்டுவெடிப்பு உண்டானது. there was a bombing in our church. 31 பேர் மரித்தார்கள், 31 people passed away. 86 பேர் காயப்பட்டார்கள், 86 people were wounded. ஒட்டுமொத்தமாக 83 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். 83 people were Directly they were affected. ஆனால் அதை விட சபையில இருந்த மற்றவர்கள் அவர்களுக்கு காயம் வரவில்லை. But the other people, they did not have any hurts. ஆனா மானசீக ரீதியிலே, But in the spiritual realm, in the psychological realm, அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். they were affected. பெரியவர்கள் கூட ராத்திரி வேளையிலே அவர்கள் விளக்கை கொளுத்தித்தான், லைட்டை போட்டுட்டு தான் படுப்பார்கள். Even the older people, they'll put the lights and sleep. கண்ட காட்சிகள், அகோரமான காட்சிகள் திரும்பவும் அவர்களுக்குள்ளே வந்தது. The things that they seen, it kept coming back and back to them. அந்த நாட்கள் முடிய, So when the days were done, அடுத்த வாரம், the following week, இலங்கை முழுவதிலும் பல சபைகள், திருச்சபைகள் அவர்களுடைய சபையிலே குண்டு வெடிக்கும் என்று ஆராதனை நடத்தாமல் மூடிக்கொண்டார்கள். many churches in Sri Lanka, they closed their church down because they thought there's going to be a bombing in their church. அதை தொடர்ந்து வந்த சில வாரங்கள் விசுவாசிகள், அவர்களுடைய விசுவாசிகள்
சர்ச்சுக்கு போனா குண்டு வெடிக்கும் உண்டு அவர்கள் சபைக்கு போகாமல் இருந்தார்கள். What the believers did, they got scared that there might be a bombing in their church, so they stopped going. ஆனால் எங்கள் சபையில் என்ன நடந்தது தெரியுமா? But you know what happened in our church? அடுத்த வாரமே நாங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆராதனை நடத்தினோம். But the following week we took a house for rent and we had a service. எங்க அந்த வீட்டை எடுத்தோம் தெரியுமா? You know where we took the house? குண்டு வெடித்த எங்களுடைய ஆலயத்துக்கு முன்னாலே இருக்கிற வீட்டை எடுத்தோம். The house that where the bombing happened, the house right across from it. 114 விசுவாசிகள் அந்த ஆராதனைக்கு வந்தார்கள். 114 people came to the service. அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் ஒரு மண்டபத்தை நாங்க ரெண்ட் பண்ணனும். The following week we rented a hall. அங்கே 650க்கு மேற்பட்டோர் வந்தார்கள். More than 650 people came. ஒரு மாதத்துக்குள்ளே Within a month. 800 பேருக்கு மேலே வந்தார்கள். More than 1,000? 800. More than 800 people came. ஆனால் அதை தொடர்ந்து வந்த நாட்களிலே The following days after that, எல்லாரும் திரும்பி வந்தார்கள். everyone came back. அந்த பிந்தி வந்தவர்கள் வர காரணம் என்னவென்றால், The reason why the people that came after, அநேகர் வைத்தியசாலைகளில் இருந்தார்கள். because many of them were in the hospitals. வேறு பட்டணங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருந்தாங்க ஹாஸ்பிடல்ல. They were in different provinces. அவர்களை பராமரிக்கிறதுக்காக இருந்தார்கள். They went to go take care of them. அதனாலே தான் ஆலயத்துக்கு வரவில்லை. That is why they did not come to the church. ஆனால் அவர்கள் எல்லாரும் இன்று சபையில் இருக்கிறார்கள். But now they all are in the church. ஒருவர் ஆகிலும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. Not even one single person denied Jesus. ஒருவர் ஆகிலும் இயேசுவினிடத்தில் ஏன் இதை அனுமதித்தீர் என்ற கேள்வி எழுப்பவில்லை. Not even one single person asked God, why did you let this to happen? எத்தனையோ ஊழியக்காரர்கள் எங்களுடைய விசுவாசிகளை சந்திக்க வந்தார்கள். Many anointed men of God, they came to meet our believers. அவர்களே கதைத்தார்கள். They even said, அவர்களுக்கு ஆச்சரியம். they were even astonished. அவர்கள் தங்கள் சொந்தங்களை இழந்து போயிருந்தாலும், Even though they lost their family members, சுகத்தை இழந்து போயிருந்தாலும், even though they lost their healing, அதிர்ச்சியிலே காணப்பட்டாலும், even though they were in a shocking mode, ஒருவராகிலும் விசுவாசத்தை விடவில்லை. not even one single person அழுது கொண்டு இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று they கதறினார்கள். kept crying and said, we want Jesus. இயேசு ஒரு நாள் எங்களை கைவிடுவதில்லை என்று They சொன்னார்கள். said Jesus will never forsake us. கேளுங்கள், Listen, அது எப்படி ஆனது? how did this happen? எங்களுடைய ஆலயத்தில் 7 நாட்களும் ஆராதனை நடக்கும். In our church, every day, 7 days, we'll have a service. அடிக்கடி 40 நாட்கள் உபவாசங்கள் நடக்கும். Every time we'll have 40 days fasting. ஆனால் இந்த குண்டு வெடிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னே 100 நாட்கள் உபவாச கூட்டத்தை வைத்தோம். Before the bombing happened, we had 100 days of fasting and prayer. ஆனால் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் எங்களோடு இடைப்பட்டார். In every service, God moved. இவற்றை குறித்து மெதுவாய் அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். He started revealing these things to us. அதை நம்முடைய ஜனங்கள் கேட்டார்கள். Our people heard that. இந்த சம்பவம் நடந்த உடனே அதை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். When this thing happened, they remembered. இந்த நாட்களில் என்ன செய்தோம்? What did we do during those days? கர்த்தருடைய வார்த்தையே திரும்ப 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 பேசிக்கொண்டு இருந்தோம். We kept sharing about God's word, God's word, God's word. கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசங்கம் பண்ணும்போதுதான் When we only preach about the word of God, சபை பலப்படுகிறது. the church will be strengthened. சபை என்று சொல்வது கட்டிடம் அல்ல. A church is not a building. சபை என்று சொல்வது ஜன கூட்டம். A church is the people of God. வார்த்தையினால் அவர்களை நாம் கட்ட வேண்டும். We must build them with the word of God. இந்த சபையிலே இருக்கிற மேய்ப்பர்கள், Nowadays the pastors in the church, தங்கள் விசுவாசிகள் தங்கள் சபையை விட்டு வேற சபைக்கு போய் விடுவார்கள் என்று பயத்தோடு இருக்கிறார்கள். they're scared that their church believer will go to another church. ஏன் பயப்படுகிறீர்கள்? Why are you scared? நீங்கள் உங்களுடைய ஜனத்துக்கு For your people, தாராளமாக கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கித்தால், if you will preach about the word of God, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நீங்கள் பிரசங்கித்தால், if you preach under the Holy Spirit, ஒரு விசுவாசி கூட உங்களை விட்டு போக மாட்டார்கள். no believer will leave you. இந்த அனர்த்தத்துக்கு பிறகு ஒரு விசுவாசியையும் நாங்கள் இழக்கவில்லை. Even after this whole incident, we did not even lose one believer. இது எங்களுடைய சாட்சி. This is our testimony. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். This is what Paul says. சத்தியத்தை தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும். Preach the word of God boldly. சத்தியத்தை தைரியமாய் சபையிலே பிரசங்கியுங்கள். Preach the word of God boldly in your church. வசனத்தை கற்றுக் கொடுங்கள். Teach the word of God. இந்த காரியங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டிய நேரத்தை திருடிக் கொள்ள வேண்டாம். Don't teach about other things and take God's timing away. ஊழியர்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய பாதத்திலே நேரம் செலவழித்து
கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் வர வேண்டும். Pastors, you should spend time at the feet of God and come so you can share the word of God. வசனத்தை பிரசங்கியுங்கள். Speak the word of God. சபை வளரும். Churches will grow. வசனத்தை பிரசங்கியுங்கள். Start preaching the word of God. சபை உறுதியாய் இருக்கும். The church will be strong. எத்தனை புயல் காற்று வரட்டும், No matter what type of wind comes, எத்தனை பேர் நம்மை எதிர்க்கட்டும், no matter how many people come against us, வசனத்தை நீங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் when you start speaking the word of God, ஒன்றுக்குமே நீங்கள் பயப்பட you don't வேண்டியதில்லை. need to be afraid of anything. இரண்டாவது காரியம், Secondly, அப்போஸ்தலர் 19:9 Acts chapter 19 verses 9. பவுல் விதமாய் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தபோது So when Paul was preaching, சிலர் கடினப்பட்டு some started getting opposed of this. அவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பதாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷர்களை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். It says, but some of them became obstinate. They refused to believe and publicly manipulate the way. So Paul left them. He took the disciples with him and had discussions daily in the lecture hall. கவனமாய் கவனியுங்கள். My dear beloved, listen சத்தியத்தை carefully. சத்தியமாய் பிரசங்கிக்கும் போது When you start preaching the word of God, சபைக்குள்ள இருக்கிற ஒரு சிலரே நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். people within the church, they'll start to come against us. அப்படி பேச வேண்டாம் என்று சொல்லுவார்கள். They'll say, don't speak like that. இவ்விதமான காரியங்களை நான் நேரடியா முகம் கொடுத்திருக்கிறேன். These things I faced in my own life. ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. But you don't need to be afraid of that. எதிர்ப்புகள் வரும். Oppositions will come. எவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பு வரும். Whoever preaches the word of God truthfully, oppositions will always come. எந்த சபையிலே சத்தியம் தெளிவாய் பிரசங்கிக்கப்படுகின்றதோ அந்த சபைகளுக்கு விரோதமாய் எதிர்ப்புகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். Whatever church preaches the word of God truthfully, oppositions will come against that church. எதிர்ப்புகளை கண்டு சத்தியத்தை பேசுகிறதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம். When oppositions come, don't get afraid about speaking the truth. ஆகவே எதிர்ப்பு வந்தபோது So when oppositions came, அவர்கள் ஜெப ஆலயத்திலே இருந்து பவுலை துரத்தி விட்டார்கள். they kicked Paul away. பவுலுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் துரத்தி விட்டார்கள். They even kicked out the people that listened to Paul's teaching. அவர்களோடு அவன் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கவில்லை. He did not go and fight with them. பவுல் தொடர்ந்து ஆராதனைகளை நடத்த ஒரு இடம் தேடி திரிகிறான். So Paul is looking for a place to have a service. திறனு என்று சொல்லப்பட்டவனுக்கு ஒரு வித்தியாசாலை இல்லடி ஒரு பாடசாலை ஹால் இருந்தது. So there was a lecture hall. அப்ப என்ன செய்த அவன்கிட்ட போயிட்டு இந்த ஹாலை நமக்கு தாடாப்பாண்டு கேட்டு அந்த ஹாலிலே ஆராதனை வைத்தான். So he said, give me the hall, and then he went and started having services there. என்ன செய்தான்? அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். So what did he do? He started speaking about God's word there. நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்திலே நடக்கும்போது, So when you walk in God's way, நீங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசும்போது, so when you speak the word of God, பலர் உங்கள் மேலே பொறாமை கொள்ளுவார்கள். many people have anger, have jealousy against you. பலர் உங்களை எதிர்ப்பார்கள். Many people will come against you. பலர் உங்களுக்கு விரோதமாய் உங்களை அவமானப்படுத்தும்படி பேசுவார்கள். Many people make fun of you. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட But வேண்டாம். don't be afraid of anything. சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற திருச்சபைகளும் தேவ ஊழியர்களும் எதிர்ப்பை சம்பாதித்தே தான் ஆகணும். The churches that speak the truth, the pastors that speak the truth, you will always face oppositions. சபைக்குள்ளே இருந்து எதிர்ப்பு வரும். You will have people coming against you within the மற்ற church. சபைகளிலிருந்தும் எதிர்ப்பு வரும். You will have opposition from other churches also. அந்நியர்களிடத்தில் இருந்தும் எதிர்ப்பு வரும். From outside believers, you also have oppositions. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. But you cannot do anything. அதை கண்டும் காணாதவர்களாய் நெடுக போங்கள். Just go like this is nothing is happening. சத்தியத்தை பேசிக்கொண்டே இருங்கள். Keep speaking the truth. தைரியமா பேசிக்கொண்டே இருங்கள். Speak it with boldness. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நெகிழ்ந்து போக கூடாது. No matter what opposition comes, don't be afraid and go down. நீங்கள் தைரியமா இருக்கிறதை கண்டு அவர்களுக்கு இன்னும் கோபம் வரும். Just see how confident you are. They're going to get more mad. கலங்க வேண்டாம். But don't be afraid. பயப்பட வேண்டாம். Don't be afraid. நான் இவற்றுக்கூட கடந்து வந்த ஒரு மனுஷன். I'm a man of God that went through all of this. பல ஆண்டுகள் அபிதமாய் கடந்து வருகிறேன். I've been going through this for many years. நாம் ஒரே ஒரு காரியத்துக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். There's one thing that we've been called. எங்களை நம்பி
He trusts us. அவருடைய வார்த்தையை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். He has given his word in our hand. அதை சுத்தமாக பிரசங்கிக்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen us to speak it with truth. நாம் சத்தியம் அதுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்து வேதத்தை பிரசங்கியுங்கள். Let us be truthful people to that and preach the word of God. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவே அவரை பின்பற்றுகிறவர்கள். We are people that have been called to follow him and to die for him. ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான், எப்படி எபேசு சபையை கட்டினான் என்றால் வார்த்தையை பிரசங்கித்து அந்த வார்த்தையிலே கட்டினான். So how did the Paul, how did he build a church? He started speaking the word of God. இரண்டாவது வசனத்தை அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்ததினாலே எதிர்ப்பை சம்பாதித்தான். Secondly, since he started speaking the word of God, he started facing opposition. அதனாலே அவன் பிரசங்கிக்கிறதை நிறுத்தவில்லை. So he did not stop preaching. மூன்றாவது, Thirdly, எப்படி எபேசு சபையை பவுல் அப்போஸ்தலன் கட்டி எழுப்புகிறான். so how did he build the church? How did Paul build a church? அப்போஸ்தலர் 19 அதிகாரம் The book of Acts chapter 19 11-12 வசனம். verses 11 and 12. நான் அருமையான தேவ ஊழியர்களோடு கூட நான் பேசுகிறேன். I'm speaking to the man of God. கவனமாய் இதை நான் பேசுகிற காரியங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். Please listen to what I'm sharing with you. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். So when Paul preached the word, special miracles took place through Paul. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். Through Paul's hand, God started doing special miracles through him. அவனுடைய சரீரத்திலே இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. God did extraordinary miracles through Paul, so that even handkerchiefs and aprons that had been touched him were taken to the sick, and the illnesses were cured, and the evil spirits left him. கவனமாய் கவனியுங்கள். My dear beloved, listen carefully. பவுல் எவ்விதமாய் எபேசு பட்டணத்தை கட்டி எழுப்புகிறான். So how does Paul build a church? வசனத்தை பிரசங்கித்தான். He spoke God's இது word. நிமித்தம் எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்கூடாக சபையை நடத்தி போனான். He met oppositions, but even through this, he still led the church. மூன்றாவது காரியம் என்னவென்றால், The third thing is, கர்த்தர் அவனுக்கூடாக பலத்த அற்புதங்களை செய்தார். God started using him to do great miracles. Anointing. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கூடாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். The Holy Spirit will start moving through you. பவுல் பிரசங்கம் மாத்திரம் பண்ணவில்லை. Paul did not only preach. அவன் சபைகளை மாத்திரம் நிறுவவில்லை. He did not only build churches. அவன் அற்புதங்களும் செய்தான். He also started doing miracles. சிலர் அவ்வளவு அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், கர்த்தருடைய வரங்கள், அவர்கள் தங்கள் ஹங்கியை கொண்டு வந்து இவன் மேல தேய்ச்சிட்டு வியாதியச மேல போயிட்டு போட்ட உடனே சுகம் உண்டாய்விடும். What people did is they brought their handkerchief, they put on him, and when they took it to the sick, people started getting healed. இதுக்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். For this, we are a testimony. எங்களுடைய ஞாயிறு ஆராதனைக்கு குறைந்தது 125 பேருக்கு மேலே புதிதான ஜனங்கள் வருகிறார்கள். In our services in our church, we have more than 102 people that come to our church. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். The people that believe in this, they're receiving their miracles. அற்புதங்களுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. There's no end for miracles. நான் மாத்திரம் எனக்கூடாக மாத்திரம் தேவன் அற்புதம் செய்வதில்லை. Not only is God using me to bring miracles. எங்களிடத்தில் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதாவது பகுதி நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள். There's many ministers, full-time ministers that are with me. தலைவர்கள் இருக்கிறார்கள். There's many leaders. அவர்கள் கையை வைத்தாலும் அற்புதங்கள் நடக்கிறது. Even if they place their hand, miracles are happening. காரணம் என்ன? What is the reason? பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை, the word that's being taught, சிறிய பிள்ளைகளிலிருந்து இருந்து முதியோர் வரைக்கும், from children to the bigger people, குறிப்பெடுப்பார்கள். they take notes. வேதத்தை திறந்து பைபிளை திறந்து வச்சு வாசிப்பார்கள். They will open the Bible and read it. கிழமை முழுவதும் அதை தியானிப்பார்கள். Throughout the whole week they'll meditate on it. அடுத்த வாரம் நான் பிரசங்கித்ததை அடுத்த வாரம் செய்திக்கு முன்பதாய் நான் கேள்வி கேட்பேன். The next week when I come to church, I ask them, what did I preach last week? அவர்கள் பதில் சொல்வார்கள். They will give me a response. வசனம் அவர்களுக்குள்ளே இறங்குகிறது. The word of God is coming through them. எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற தலைவர்களுக்குள்ளே இறங்குகிறது. It is coming to the leaders of my church.
கர்த்தர் கிரியை செய்றார். God is doing things. தேவன் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்தணுமா? Do you want God to use you mightily? உங்களுடைய சபையிலே அற்புதங்கள் அடையாளங்களை நீங்க காண விரும்புறீங்களா? Do you want to see miracles in your church? கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக The வேண்டுமா? people in captivity, do you want them to be பில்லிசூனிய delivered? மாந்திரிக கட்டுகள் உடைந்து போக வேண்டுமா? People in curses, people in change, do you want to see them வியாதியஸ்தர்கள் delivered? குணமாகிறத காணணுமா? Do you want to see people getting healed? வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. Preach the word of God. வீட்டு கூட்டங்கள் நடத்துற நீங்க, People that do the house meetings, சிறுவர்கள் மத்தியிலே ஓய்வு நாட் பாடசாலை ஊழியம் செய்கிற நீங்க, the people that teach Sunday school for the children, வீடு வீடாக அலைந்து ஜனங்களை தெருக்களிலே இயேசுவை பற்றி பேசுகிற நீங்க, the people that go to house preaching about the word about God. நீங்கள் வார்த்தையிலே வளர்ந்து பாருங்கள். Grow in the word of God. நீங்கள் வார்த்தையை பிரசங்கித்து பாருங்கள். Preach the word of God. வேற ஒன்றும் பேச வேண்டாம். Don't speak anything else. வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. Speak the word of God. கர்த்தர் கிரியை செய்வார். You see God moving. கர்த்தர் கிரியை You செய்வார். see God moving. அதுதான் ரகசியம். That is a secret. அநேகர் பவுலுடைய கரங்களினாலே அற்புதங்களை பெற்றார்கள். Many people through Paul's hand received their miracles and healing. When a church gives first place to the word of God, the Lord will do great miracles. சபையானது கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த சபையிலே அவர் செய்வார். Amen. When the church gives first place to the word of God, the Lord will do great miracles. இந்த சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவென்றால், You know what is the big problem in churches? அந்தஸ்து, பொசிஷன், positions. அந்த ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். What they want is they want to get into that position. worship லீடரா நான் இருக்கணும், I must be a worship leader. நான் ஒரு மியூசிஷியனா இருக்கணும், I must be a musician. நான் ஒரு பிரீச்சரா I இருக்கணும். must be a preacher. நல்லது. It's good. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். But you must spend time with God. வேதத்தை படியுங்க. Read the word of God. வேதத்தை பிரசங்கம் பண்ணுங்க. Start preaching the word of worship God. leaders வசனத்தை பிரசங்கம் பண்ண தொடங்குங்க. Worship leaders start preaching the word of God. முன்னிலும் பார்க்கிலும் அதிகமா பிரசங்கம் பண்ணணும். More than before, start preaching the word of God more now. உங்களுக்கு கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குவார். God will start doing miracles through you. இவ்விதமாய் தான் சபை வளர ஆரம்பிக்கிறது. This is how churches start to build. பவுல் செய்த எபேசு சபையை வளர்ப்பதற்கு அவன் செய்த 4வது காரியம். So a fourth thing Paul did to grow, make the church grow. அப்போஸ்தலர் 19:17 வசனம் சொல்லுகிறது, Acts chapter 19 verses 17 is இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. When this became known to the Jews and the Greeks living in the Ephesus, they were all seized with fear, and the name of the Lord Jesus was held in high honor. பாத்தீங்களா? You see, வேதத்தை பிரசங்கித்தாங்க, they started preaching the word of God. எதிர்ப்புகள் வந்தது, Opposition started coming. ஜெப ஆலயத்திலிருந்து துரத்தி விடப்படுறாங்க. They are being kicked from the தொடர்ந்து temple. ஊழியம் வேதம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. The God's word is still being ministered. அது நிமித்தம் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். God started doing great and mighty இந்த miracles. பலத்த அற்புதங்களை ஜனங்கள் பார்க்கிறார்கள். So now many people are seeing the miracles. தேவன் செய்கிற கிரியைகளை They're பார்க்கிறார்கள். seeing the works of God. ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கிறது தான், Yes, in one way there is இன்னொரு opposition. பக்கத்தால் இவர்கள் அவமானப்படுகிறது உண்மைதான், There's another way they're being இன்னொரு they're being put பக்கத்தால் to அவர்கள் shame. துரத்தப்படுகிறது உண்மைதான். Yes, and another way they're being chased ஆனால் away. அற்புதங்கள் நடக்கிறது, But miracles are happening. அதிசயங்கள் நடக்கிறது, Miracles are ஜனங்கள் happening. ரட்சிக்கப்படுகிறார்கள். People are being saved. இப்போ என்ன நடக்கிறது? What is happening now? தேவ பயம் உண்டாகிறது. The fear of God is coming. இயேசுவின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. They start to have a trust upon Jesus. இன்று சபைகள்ல என்ன தெரியுமா காணப்படணும்? Do you know what should be done in churches now? ஒரு சபையில இருக்கிற விசுவாசி பாஸ்டரோட கோபிச்சிட்டு இன்னொரு சபைக்கு போறத கேள்விப்படக்கூடாது. We should not hear where one believer is mad with the pastor, so they go to a next church. அப்படியான விசுவாசிகளை சபைக்கு எடுக்கவே கூடாது. Those type of people we should not even take to the church. புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும். New people should come to the church. இயேசுவை அறியாதவர்கள் வர வேண்டும். People that don't know should come. அவர்களுக்கு அடிப்படை சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட We should வேண்டும். start teaching them the teachings. அவர்களுக்கு விசுவாசத்திலே வளர வைக்க We வேண்டும். should make them grow in faith. ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற We பண்ணணும். should make them take baptism, make them be filled with the Holy சீஷர்களை Spirit. மாற்ற வேண்டும். We should change them as வல்லமையான disciples. ஊழியர்களை எழுப்ப We வேண்டும். should raise them as mighty man and woman of God. இன்னொரு சபையில இருந்து வருகிறவன் குப்பையை தான் தூக்கிட்டு வருவான். Whoever comes to the next church, they bring garbage into அவர்களோட the church. நேரம் செலவழிக்க வேண்டும். Don't spend time with them.
சில சொல்லுவார்கள், Many people say, some say, இந்த விசுவாசியை விசிட் பண்ணாட்டி சபையை விட்டுட்டு போயிடுவான். if you don't go visit this believer, they will leave the church. எங்கட சபைக்கு நீங்க வந்தா, If you come to our church, எங்கட விசுவாசிட்ட போய் கேளுங்க, go ask my believers. பாஸ்டர் எப்ப உங்களோட வீட்டுக்கு விசிட் பண்ண வந்தாருன்னு கேட்டு பாருங்க. Ask them, did pastor ever come to your house and visit you? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? You know what they'll say? பாஸ்டர் வந்து 15 வருஷம் ஆயிட்டு. They'll say, pastor came to my house 15 years ago. 17 வருஷம் ஆயிட்டு. It's been 17 years since he came to my house. சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு திருமணம் இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு போவேன். Only if it's like a wedding or something special event, I'll go to their house. அப்ப அவர்கள் என்ன பார்த்து சொல்லுவாங்க? So they'll look at me and say, பாஸ்டர் நீங்க 12 வருஷத்துக்கு பிறகு வீட்டை வந்துக்கிறீங்க pastor, பாஸ்டர். you're coming to my house after 12 years. நான் சொன்னேன், எனக்கு எல்லாரையும் விசிட் பண்ண இயலாது. I don't have time to visit. நான் வீடுகளை விசிட் பண்ண போறது கிடையாது. I don't visit people's houses. என்னுடைய சக ஊழியர்கள் போவார்கள். My ministers, they go and visit. ஆனால் விசுவாசிகள் எந்த நேரம் என்ன வந்து சந்திக்கலாம். But the church believers, they can come visit me anytime. அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் எடுக்க தேவையில்லை. I don't need appointment. எந்த நேரம் ஆலோசனை கொடுப்பேன். I will always give counseling. எப்ப சர்ச்சுக்கு வந்தாலும் என்ன பார்க்கலாம். Whenever you come to church, you could always see me. எந்த ஆராதனையில என்ன பார்க்கலாம். Whichever service you come to, you could see me. நான் உங்களை விசிட் பண்ண போறல. I don't visit them. புதிதாக யாராகிலும் இன்னொரு சபையில இருந்து நம்ம சபைக்கு வந்தா, If another believer comes from another church to my church, அவர்களையும் பார்க்க போக மாட்டேன். I don't even go see them either. அவர்களோடு பேசவும் மாட்டேன். I don't even speak to them either. நல்லா கவனியுங்கள். Listen to me. இந்த வஞ்சகத்திலே விழுந்து விட வேண்டாம். Don't fall into this type of thing. எங்களுடைய கண்கள், Our eyes, புதிய ஆத்துமாக்கள் மேலே இருக்க வேண்டும். our eyes should be on new people. புறஜாதி மக்கள் இயேசுவை காண வேண்டும். The people that don't know about Jesus should see Jesus. இதுதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய ரகசியம். This is a secret for our church ministry. நான் மார்ச் 5ஆம் தேதி வந்தேன். ஆனால் பிப்ரவரி மாதம் 3ஆம் வாரம், On March 5th, I came here, but the 3rd week of February, புதிதாக மாத்திரம் only new people. அந்த 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம், only for that 3rd week service, only for that 3rd week. 183 புதிய நபர்கள் வந்தார்கள். 183 people came just in that one service. அதுக்கு அடுத்த வாரம், The following week, 165 புதிய நபர்கள் வந்தார்கள். 165 new people came to the service. நான் கனடாக்கு வந்து விட்டேன். அந்த வாரம் 82 புதிய நபர்கள் வந்தார்கள். I came to Canada, and that week, how many people? 81 new people came to service that week. இவர்கள் யார்? Who are these people? தேவனை அறியாத புறஜாதி ஜனம். The people that don't know Jesus. ஏன் வருகிறார்கள்? Why are they coming? எப்படி வருகிறார்கள்? How are they coming? அங்கே நடக்கிற அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்து வருகிறார்கள். They're seeing the miracles that are taking place in that church. இப்ப நாங்க என்ன செய்கிறோம்? So what are we doing? அவர்கள் வரும்போது So when they come, அன்போடு அவர்களை அழைக்கிறோம். we welcome them with love. அன்பாய் அவர்களோடு பேசுகிறோம். We speak with them with love. சிலர் சொன்னாங்க, Some of them say, திரும்ப சியோன்ல இன்னொரு குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்னாங்க. again, there's going to be a bombing in Zion Church again. இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுகிறவர்கள் அல்ல. We are not people that are afraid of it. நம்முடைய ஜனங்களே அவர்களை வரவேற்கிறார்கள். Even our own people are welcoming them. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம். We are telling the truth. We're speaking the truth. இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். We're giving them a chance to accept Jesus Christ as a personal savior. அதன் பின்பதாய் ஜெபிக்க தொடங்கினால் அற்புதங்கள் நடக்கும். So as soon as we start praying for them, miracles are happening. இப்படி தான் சபை வளரணும். This is how churches should இன்னொரு grow. சபையில இருக்கிற விசுவாசியை இழுத்து இந்த சபைக்கு கொண்டு வருவது சபை வளர்ச்சி அல்ல. By taking another believer from another church and bringing it to this church is not the growth of a church. அப்படி செய்தா இருக்கிற பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனையை நீங்க கூட்டிக் கொள்றீங்க. More than the problems you have, you're adding another problem into the church. ஆகவே So therefore, வசனத்தை பிரசங்கம் பண்ணினால், if you speak the word of God, அற்புதங்கள் நடக்கும். miracles are happening. அற்புதங்கள் நடந்தால் When miracles happen, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். people start getting saved. இவ்விதமாக தான் சபை வளரணும். This is how churches should இப்படி grow. தான் எபேசுவிலே இந்த சபை வளர்ந்தது. This is how the Ephesians church is growing. கடைசியாக 5வது காரியம், The last point. எபேசு சபையை பவுல் எவ்விதமாய் வளர்த்து வந்தார்? So how did Paul raise the church? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் The book of Acts chapter 19. 18-19 வசனத்திலே பார்க்கிறோம். When you read verses 18 and 19, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து
தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says many of those who believed now came and openly confessed what they have done. A number who had practiced scurry brought their scrolls together and burnt them publicly. Okay, so when a sinner comes into the church, ஒரு பாவி ஒரு புறஜாதியான் சபைக்குள்ளே வரும்போது அங்கே கர்த்தருடைய வசனத்தை அவன் கேட்க வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். நாலாவது காரியம், சபையிலே மனம் திரும்புதல் இருந்தது. Fourth thing, there was a change within people in the churches. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் சபையிலே நிறைவாய் காணப்பட்டது. God's presence are fully there in the church. அந்த பிரசன்னம் தான் ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்தி அவர்களை மனம் திரும்புதலுக்கூடாய் The நடத்தினது. presence is what made the people change and repent. அவர்கள் மனம் திரும்பும்போது ஞானஸ்தானம் பெற்றார்கள். When they did this, they started repenting. அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை When பெறுகிறார்கள். they took the baptism, they received the Holy Spirit. இந்த வழிமொழியிலே தான் பவுல் ஊழியம் This செய்கிறார். is how the Paul did ministry. நேரம் போதாததினால Since time is not enough. ஆறாவது காரியம், எவ்விதமாய் பவுல் எபேசு சபையை வளர்த்தான், கட்டி எழுப்பினான். The sixth point, how did Paul raise the church? அப்போஸ்தலர் 19:20 சொல்லுகிறது. The book of Acts chapter 19 verses 20 says, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. it says that the word of God was prevailed. கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டது. We see that the word of God prevailed. வசனத்தை பிரசங்கிக்கும் போது So when you speak the word of God, பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது. demons will run away. வசனத்தை பிரசங்கிக்கும் போது So when you speak the word of God, முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள். people that cannot walk start to வசனத்தை walk. பிரசங்கிக்கும் When you speak போது the word of God, அதிசயங்கள் நடக்கிறது. miracles start happening. விடுதலை உண்டாகிறது. Deliverance start பாவ happening. கட்டுகள் உடைகிறது. People's chains are broken. சனங்கள் விடுதலை ஆகிறார்கள். People are being delivered. இதற்காக தான் சபை இந்த பூமியிலே நிறுவப்பட்டிருக்கிறது. This is why the church is being placed on this earth. அருமையான தேவ பிள்ளையே, My dear beloved, இவ்விதமாக ஊழியங்களை நாம் செய்வோம். this is how we should do ministry. இவ்விதமாய் நாங்கள் ஊழியங்களை செய்வோம். This is how we should do our ministry. சபை வளரும். Our church will grow. புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள். New people will come. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God will do great and mighty things. கர்த்தர் நாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let God bless you.